இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய மாபெரும் ரமலான் இஜ்திமாவிலே இன்றைய இரவுடைய மஜ்லிஸிலே, தாலீமுடைய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உஸ்தாத் அவர்கள், ஆலா உஸ்தாத் அஷேக் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்கு முன்னதாக நேற்றைய தினம் ஒவ்வொரு இமாம்களை குறித்து ஒவ்வொரு நாள் பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று செய்திகளை, அவர்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்பை குறித்தும் அவர்கள் கல்வி கற்ற அவர்களுடைய ஆசான் ஹம்மாத் இப்னு சுலைமான் என்கிற அவர்களுடைய உஸ்தாதை குறித்தும் ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து இன்னும் பல்வேறு தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாம் முன்னதாக சொன்னதை போன்று மிகப்பெரிய வியாபாரி. அவர்கள் ஒரு ஃபகீஹாக ஆகுவதற்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அந்த வியாபாரத்திலே ஒரு முன்மாதிரியான வியாபாரியாக இருந்தார்கள். பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு மார்க்க சேவை என்று வருகிற போது பிறரிடத்திலே கையேந்துகிற வழக்கம் இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் பிறரிடத்திலே கையேந்தி விடக்கூடாது, பிறரின் அன்பளிப்பை நாம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வியாபாரத்திலே மிகப்பெரிய அளவிலே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி குறித்து நேற்று பகிர்ந்து கொண்ட சில தகவல்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருமா? அவங்க யாரு? ஒரு தாபிய, ஒரு சஹாபாக்களை பார்த்த ஒரு தாபிய என்று நாம் பார்த்தோம். அதே போன்று அவர்கள் யாருடைய துவாவை பெற்றவர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தைக்கு துவா செய்தார்கள். அவங்க தந்தை கை குழந்தையாக இருக்கிற போது அலி ரலியல்லாஹு துவா செய்தார்கள், யா அல்லாஹ் இவருக்கும் பரக்கத் செய், இவருடைய வம்சாவளிக்கும் பரக்கத் செய் என்று துவா செய்தனுடைய விளைவு சாபித்துக்கு மகனாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். இப்படி பல்வேறு தகவலை பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு கேள்வியை கேட்கிற விஷயம் என்னன்னா, இப்ப அபு ஹனீஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? அபு ஹனீஃபானா என்ன அர்த்தம்? ஹனீஃபாவுடைய தந்தை. அப்ப வரலாற்றுல அப்ப அபு ஹனீஃபானா அப்ப ஹனீஃபாவுடைய தந்தைனா அப்ப அவங்களுடைய அசல் பெயர் நுஅமான் இப்னு சாபித். அப்ப அவங்களுக்கு ஹனீஃபான்னு ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு அபு ஹனீஃபான் பெயர். ஆனால் வரலாற்றில் ஆதாரபூர்வமான செய்தி என்னவென்றால் அவர்களுக்கு ஹனீஃபா என்று எந்த பிள்ளையும் இல்லை. எந்த ஒரு பெண் பிள்ளை ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் கூட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அவர்களுக்கு என்ன இல்லை, ஹனீஃபா என்கிற மகள் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிற போது நுஅமான் இப்னு சாபித்திற்கு எப்படி அபு ஹனீஃபா என்று பெயர் வந்தது? அதற்கு என்ன காரணம்? முஷரஃப், என்ன காரணம்? அபு ஹனீஃபா இமாமுக்கு ஹனீஃபாவுடைய தந்தை என்று பெயர் வந்ததனுடைய காரணம் என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த சமுதாயத்தை குறித்து சொல்கிற போது மில்லத்தன் ஹனீஃபா, ஒரு தூய்மையான ஒரு சமுதாயம் என்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு நடுத்தரமான ஒரு தூய்மையான சமுதாயம் என்று குறிப்பிடுகின்றான். அப்போது அபு ஹனீஃபா என்றால் அபு மில்லத்தி ஹனீஃபா என்று உள்ள மில்லத் என்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தூய்மையான களப்பற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய தந்தை என்ற பெயர் வைத்ததன் காரணமாகத்தான் அபு ஹனீஃபா என்று பெயர் வந்தது என்று வரலாற்றிலே
பதிவு செய்கிறார்கள். அப்ப என்ன காரணம்? அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்திற்கு ஒட்டுமொத்தமான ஒரு தந்தையாக அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் திகழ்கிறார்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், அவங்க ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலையும் பிறரிடத்திலே கையேந்தி விடக்கூடாது என்கிற சூழ்நிலை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய வியாபாரத்தை குறித்து சொல்கிற போது சொல்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவை போன்று வியாபாரத்திலே நேர்மையானவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள்ல அபூபக்கர் நாயகம் ஒரு பெரிய வியாபாரி. அவர்கள் எப்படி நேர்மையானவர்களாக இருந்தார்களோ அதே போன்று இவர்கள் அந்த வியாபார நேர்மைக்கு ஒப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நேர்மையானவர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்றில் சொல்றாங்க. சரி, அப்படி எப்படி அவங்க வியாபாரம் செஞ்சாங்க? அவங்களுடைய நேர்மையை குறித்து வரலாற்றில் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு நாள் என்ன செய்யுது, அவங்க பொதுவாக துணி வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் துணி வியாபாரம், தன்னுடைய அந்த வியாபாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஹஃப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல மொத்த துணியும் கொடுத்து வியாபாரம் செய்யறதுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த மொத்த ட்ரெஸ்ல, வியாபாரம் செய்ய வேண்டிய ட்ரெஸ்ல ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து டேமேஜா இருக்கு. அப்ப அபூ ஹனீஃபா இமாம் சொல்றாங்க, இதை நீ விற்கும் போது, இந்த துணியை விற்கும் போது நீ என்ன சொல்லணும் வாங்குறவங்கள்ட்ட, இதுல இந்த துணியில இந்த டேமேஜ் இருக்குது, அதனால இதனுடைய விலை இவ்வளவு குறைவாக இருக்கிறது, விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லணும். ஏன்னா டேமேஜை மறைச்சு வித்தா அது மோசடியா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வியாபாரத்திலே மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றார்கள். சொல்லிட்டு அபூ ஹனீஃபா இமாம் போயிட்டாங்க. அந்த வியாபாரி அவங்களுடைய சீடர் வியாபாரம் செய்யும் போது மொத்த துணியை விற்கும் போது மறந்துட்டு அந்த டேமேஜ் ஆன துணியை என்ன செஞ்சிடறாங்க, பொதுவான துணியை போன்று வித்து விடுகிறார்கள். வித்த பிறகு அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட இந்த செய்தி வருகிறது. மறுபடியும் கேட்குறாங்க, எல்லா துணியும் வித்துட்ட, ஆனால் ஒரு துணியை டேமேஜா இருந்துச்சு, அதை வாடிக்கையாளர்கிட்ட சொல்லி வித்தையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆகா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், எந்த துணி அது எவ்வளவு வித்தேன் என்று அவருக்கு தெரியவில்லை, அன்றைக்கு விற்ற அத்தனை துணிகளுடைய லாபத்தையும் நீ சதக்கா செய்துவிடு என்று சதக்கா செய்ய வச்சுட்டாங்களாம். யோசிக்கணும், எப்படி பாருங்க, அந்த ஒரு துணி டேமேஜ் துணியை சொல்லாம வித்ததுனால அதனுடைய லாபம் மொத்த லாபத்தில் கலந்ததால் அன்னைக்கு இருந்த அத்தனை அந்த காசையும் சதக்கா செய்ய சொல்லி தன்னுடைய சீடரிடத்திலே சொல்லிட்டாங்கண்டா அவங்க வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அபூ ஹனீஃபா இமாமுக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் ஒரு வருஷம் கணக்கிடுவாங்க. ஒரு வருஷம், உதாரணமா இந்த வருஷம் ஏப்ரல்னா அடுத்த வருஷம் ஏப்ரல், முழு அந்த வருஷம் முடியும் போது மொத்த லாபத்தையும் கணக்கிடுவாங்களாம். கணக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த லாபத்தை தன்னுடைய உஸ்தாதுமார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அன்றைக்கு யாரெல்லாம் ஹதீஸ் கலை வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன ஆடை தேவை, என்ன அவர்களுக்கு தேவைன்னு கேட்டு தெரிந்து தன் லாபத்தை அதிலே வாங்கி கொண்டு அந்த உஸ்தாதுமார்களுக்கும் அதே போன்று மிகப்பெரிய முஹத்தீஸீன்களுக்கும் கொண்டு போய் என்ன செய்வாங்க, இவங்க அன்பளிப்பு செய்வாங்க. இப்போ எவ்வளவு பெரிய வியாபாரியா இருந்திருப்பாங்க பாருங்க. இவங்க போய் அன்பளிப்பு செய்யக்கூடிய அந்த வழக்கம் கடைசியா எல்லாருக்கும் கொடுத்து கொஞ்சம் லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தை என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய உஸ்தாதுமார்கள்ட்ட கொண்டு போய் பகிர்ந்துருவாங்க. பகிர்ந்துட்டு சொல்லுவாங்களாம், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய காசு அல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, எக்காரணத்தை கொண்டும் இந்த அபூ ஹனீஃபா இவ்வளவு பெரிய வல்லலாக எங்களுக்கு கவனித்தார் என்று வெளியே சொல்லாதீங்க, நீங்க அல்லாஹ்வை மட்டும்தான் புகழணும்னு சொல்லுவாங்களாம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அப்ப ஒரு அல்லாஹுடைய பாதையிலே அவன் முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர். முழுக்க முழுக்க அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் வியாபாரத்தின் மூலமாக பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டு, பிறரிடத்திலே தேவையாகவதை விட்டு தன்னை தற்காத்து கொண்டார்கள் என்பதை நாம புரிகிறோம். அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வியாபாரம் புரிந்துச்சா? இப்போ எந்த அளவுக்கு வியாபாரி. அதனால தான் அபூ ஹனீஃபா இமாம் என்ன செய்வாங்கன்னா காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுவாங்களாம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா 30 தீனார் மதிப்புள்ள விலை உயர்ந்த ஆடைகளை தான் அணிவாங்க. எப்போதும் அத்தர் மனத்தோடு இருப்பார்கள், நல்ல நீண்ட தாடியோடு இருப்பார்கள். அப்போ உயர்ந்த ஆடை அணிவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்து தான். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடக்கூடாது. பெரிய ஆலிம்களாக இருந்தால், பெரிய இறைநேசர்களாக இருந்தால் அவங்க பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தான் இருக்கணும்ன்ற அந்த அர்த்தம் அல்ல. விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது என்பது அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்தை பிறருக்கு எடுத்து காட்டுவதனுடைய அடையாளம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி வருது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அந்த மனிதர் வருகிற போது அந்த மனிதருடைய ஆடையில கிழிஞ்சிருக்குது. அந்த மனிதருடைய ஆடையில, அந்த சஹாபியினுடைய ஆடையில என்ன செஞ்சிருக்குமா? கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்போ உனக்கு காசு பணம்லாம் கிடையாதா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே அந்த மனிதர் சொல்லுகிறார், அப்படிலாம் இல்லை, எனக்கு செல்வம் இருக்கிறது, ஆட்டு மந்தை இருக்கிறது என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யுரா அஸரு நிஅமத்தில்லாஹி அலைக், அல்லாஹ் உன் மீது செய்திருக்கிற நிஅமத்தை நீ என்ன செய்யணும்? நீ வெளியே காட்டணும். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பணம் காசு கொடுத்திருக்கிறான், நீ பிச்சைக்கார மாதிரி காட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, விரும்பல. 4 பேர் அல்லாஹ் பாரு என்ன மாதிரி இவர் ஏழையா வச்சிருக்கான் 4 பேர் சொல்லிடக்கூடாது. அப்ப நீ நல்ல செல்வந்தராக இருக்கிற போது உயர்ந்த ஆடைகளை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே நீ உயர்ந்த ஆடைகளை அணிவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. அந்த அடிப்படையிலே அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் அவ்வளோ அற்புதமான ஆடைகளை, விலை உயர்ந்த ஆடை, அத்தர் மனதோடு நல்ல தாடி வைத்து அப்படி நீளமான தாடியோடு அவர்கள் இருப்பார்களாம். அவ பார்க்கணும். அப்ப வியாபாரம் புரிஞ்சிச்சு அபூ ஹனீஃபா இமாமுடைய வியாபாரம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அபூ ஹனீஃபா இமாமுடைய இபாதத், அபூ ஹனீஃபா இமாமுடைய இபாதத் எந்த அளவுக்கு இருந்துச்சு. பொதுவாக நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு அப்படின்ட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே இபாதத்தில் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். நம்ம தான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறோமே, நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி யதார்த்தம் தான். ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் இபாதத்தில் மிக மிக உச்சமாக இருந்தார்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, அவங்களுடைய வரலாற்றில் ஒரு ரக்காத்தில் முழு குரானையும் ஓதக்கூடிய சில இமாம்களில் அபூ ஹனீஃபா இமாமும் இருக்கிறார்கள். ஒரு ரக்காத்தில் எத்தனை? முழு குரான். ஒரு ரக்காத்துல முழு குரான் ரமதானில் மட்டும் 60 கத்தம் முடிப்பார்களாம். ரமதான்ல மட்டும் எத்தனை கத்தம்? 60 கத்தம் முடிப்பார் என்று வருகிறது. அப்போ ஒரு ரக்காத்துல ஒரு கத்தம் என்றால் அவங்களுடைய அந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அவங்களுடைய மாணவர் மிஸ்அர் இப்னு கித்தாம் அப்படின்றவங்க பதிவு செய்யறாங்க, ஒரு நாள் நான் பார்த்தேன், அபூ ஹனீஃபா இமாம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. ஃபரைதுஹு யுஸல்லில் கதாத்த, காலையில் ஃபஜ்ர் தொழுகிறாங்க. சரி, ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பொதுவாக ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்வோம், எப்படா ஃபஜ்ர் முடியும், எப்போ கொஞ்சம் நேரம் ராகத்தாகுவோன்ட்டு. ஆனால் அபூ ஹனீஃபா இமாமு ஃபஜ்ர் தொழுத உடனே இல்முடைய மஜ்லிஸில் உட்காந்துடுறாங்க. உட்காந்து அப்படியே பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்களுக்கு பதில் சொல்றது, அப்படியே பாடங்கள் நடக்குது. லொஹர் வந்துடுது. லொஹர் தொழுகிறாங்க. லொஹர் தொழுதுட்டு உணவு அருந்திட்டு மறுபடியும் சபையில் உட்காந்துடுறாங்க. அசர் ஆயிருது. அசர் முடிச்சுட்டு மறுபடியும் உட்காடுறாங்க. மகரீப் ஆயிருது. மகரீப் முடிச்சுட்டு மறுபடியும் அமர்றாங்க இல்முடைய மஜ்லிஸ்ல. இஷா ஆயிருது. இஷா முடிச்சுட்டு கடைசியாக மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு நேரா தொழுகையில வந்து நின்றுறாங்க. தொழுகையில வந்து நின்றுறாங்க. அந்த மாணவர் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், அவங்க குர்ஆனுடைய முழு ஹத்தத்தையும் ஒவ்வொரு இரவும் ஓதுவாங்களாம். ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் முடிக்கிற வழக்கம். ஒவ்வொரு இரவிலேயும் அவர்கள் முழு குர்ஆனை முடிக்கிற அளவிற்கு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள்னா அப்ப எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். இந்த அபூ ஹனீஃபா இமாம் எவ்வளவு பெரிய இறைநேசரா இருந்திருப்பாங்க நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா இமாம்கள்னா தனி, வலிமார்கள்னா தனி அப்படின்னு வழங்கி இருக்கிறோம். எல்லா இமாம்களும் மிகப்பெரிய இறைநேசர்களாக இருந்தார்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, இறைநேசர், அதாவது இமாம்களாக இருந்தாலும் அவங்க இறைநேசர்கிட்ட வந்தா தான் அவங்க இமாமாக ஆக முடியும், இல்லைன்னா அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்து சமூகத்தில் அதிகமாக பகிரப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இமாமும் மிகப்பெரிய இறைநேசம் உடையவர்களாக இருந்தார்கள். அதுலேயும் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னென்றா, அபூ ஹனீஃபா இமாமுடைய வரலாற்றில் சொல்றாங்க, அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் அந்த மௌத்தானாங்கல்ல, அந்த மௌத்தான இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, 70,000 முறை தன் வாழ்க்கையில் குர்ஆனை எந்த இடத்திலே முடித்தார்களோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் அவருடைய ரூஹை பிரிய வைத்தானாம். அவங்க மௌத்தான அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொல்றாங்க, 70,000 முறை தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆன் ஹத்தம் செய்த அந்த இடத்தில் தான் அவருடைய ரூஹ் பிரிந்தது என்கிறார்கள். பாருங்க, 70,000 ஹத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இபாதத் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். அப்ப இப்படி அபூ ஹனீஃபா இமாம் வியாபாரத்தில் ஒரு பக்கம் சேவை, அதற்கு பிறகு அவர்களுடைய தனிப்பட்ட இபாதத்துடைய விஷயத்துல இன்னொரு பக்கம், அதிலேயும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஃபிக்ஹுடைய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி. எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா, அபூ ஹனீஃபா இமாமுடைய வாழ்க்கையில
அவங்க அபூ ஹனீஃபா இமாம் 18 வருஷம் யாருடைய தொடர்பில் இருக்கிறாங்க? அவங்களுடைய உஸ்தாத் யாரு? ஹம்மாத் இப்னு அபி சுலைமான். 18 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்க? அவங்க அந்த இடத்துல வந்து அமர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மௌத்தாகிற ஹிஜ்ரி 150 அவங்க மௌத்தாகிறாங்க. அந்த மௌத்தாகிற வரைக்கும் அவ்வளவு மசாயில்கள், அந்த ஒட்டுமொத்த மசாயில்கள், அவங்க சட்டம் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த மசாயில்களையும் தொகுக்கிறதுக்கு அபூ ஹனீஃபா இமாமுடைய 40 மாணவர்கள் ஒன்று சேர்றாங்க. எத்தனைமா? 40 மாணவர்கள். அபு யூசுப் இமாம், அதே போன்ற முஹம்மது இமாம் போன்றவங்க என்ன செய்யறாங்க? ஒன்று சேர்ந்து அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் இந்த சொல்லிய அந்த மசாயில்களை ஒன்று சேர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 82,000 மசாயில்களை ஒன்று சேர்க்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் ஹயாத்தில் இருக்கும் போது எத்தனை மசாயில்கள் ஹனஃபி மதுஹபில் தொகுக்கப்பட்டதான்? 82,000 மசாயில். நம்ம 4 சட்டம் சொல்றதுக்குள்ள உசுறு போயிருது. என்ன செய்யறோம்? ஒதுவுடைய சட்டங்கள், அதே போன்று ஒதுவுடைய சுன்னத்துகள், ஒரு 4 சட்டங்கள் தெரியறதுக்கு நமக்கு அசந்துருது. ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் ஹயாத்திலே அவர்கள் தீர்ப்பளித்த, அவர்கள் தொகுத்து வழங்கிய 82,000 மசாயில்கள் தொகுக்கப்படுகிறது. அதுல இபாதத் சம்பந்தப்பட்ட மசாயில்கள் மொத்தம் 38,000. அது இபாதத் அல்லாத மற்ற விஷயங்கள் 45,000 மசாயில்கள் தொகுக்கப்படுகிறது. அபூ ஹனீஃபா இமாமுடைய ஹயாத்துக்கு பிறகு அவங்களுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்த மசாயில்கள், அல்லாஹு அக்பர், 5 லட்சம் மசாயில்களை அவர்கள் தொகுக்கிறார்கள். எத்தனை லட்சம் மசாயில்? 5 லட்சம்னா யோசிச்சு பாருங்க, நம்ம கிதாபு தாங்குமா அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு தீர்ப்புகளை, எவ்வளவு மசாயில்களை, எவ்வளவு மார்க்க சட்டங்களை இந்த உம்மத்திற்கு அவர்கள் தந்திருப்பார்கள் என்று யோசிக்கணும். பாருங்க, அதனால தான் நம்ம ஹிதாயா பார்த்திருப்போம். 6 சும்ரால என்ன செய்யும்? ஹிதாயான்னு ஒரு கிதாப். இன்னைக்கு வரைக்கும் அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுடைய அந்த முஹம்மதியன் லான்னு சொல்லி அவங்க கோர்ட்ல வச்சிருக்கக்கூடிய கிதாப் எதுதான்? ஹிதாயா தான். என்ன செய்வாங்க? ஒரு பிரச்சனை நம்ம கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு கிதாப் என்னது? அது ஹிதாயா. அந்த ஹிதாயாவை ஆங்கிலத்தில் ஒருத்தர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறார். ஆங்கிலத்தில் அவர் சொல்றாரு, ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய மூளையை ஒரு பக்கம் வைத்து அபூ ஹனீஃபா இமாமுடைய மூளையை இன்னொரு பக்கம் வைத்தால் அபூ ஹனீஃபா இமாமுடைய அறிவு தான் மிகைப்பானதாக இருக்கும். அவ்வளவு பெரிய அறிவு. அவர் இத்தனைக்கு யூதர் தான், இத்தனைக்கு மாற்று மத மனிதர் தான். அவர் ஹிதாயாவுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு எழுதிட்டு சொல்றாரு, மனுஷன் எப்படி எழுதி இருக்கிறாரு, ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருடைய அறிவை விட ஒரு அபூ ஹனீஃபா இமாமுடைய அறிவு மிகைப்பானது என்கிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு அபூ ஹனீஃபா இமாமுடைய அல்லாஹு தஆலா அவருடைய இல்ம விசாலமாக்கி இருப்பான். ஆனா எவ்வளோ பெரிய இமாமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் உலகத்தில் அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படும். என்ன ஏற்படும்? சோதனை. ஆனால் அந்த சோதனையை சகித்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போவர்கள் தான் உலகத்தையே ஆட்சி செய்கிற அளவிற்கு மாறுவார்கள். அந்த அடிப்படையில் அபூ ஹனீஃபா இமாமுடைய வாழ்க்கையில 2 சோதனைகள் ஏற்பட்டுச்சு. எத்தனை சோதனை? 2 சோதனை. முதலாவது சோதனை என்ன அப்படின்னா, அபூ ஹனீஃபா இமாமை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்களை ரொம்ப மதிப்பாங்க, அவங்க ரொம்ப பிரியப்படுவாங்க. அந்த அடிப்படையில் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் ஸைத் இப்னு அலி என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்ல வர்றாங்க. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி செய்யறாங்க. ஏன்னா மோசமான ஆட்சியாளராக இருந்தப்ப. அப்ப அந்த நேரத்தில் அபூ ஹனீஃபா இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு அவங்க என்ன செய்யறாங்க? சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம தன் புறத்திலிருந்து செல்வத்தையும் கொடுக்கறாங்க. இதை பார்த்து அன்று இருந்த அரசர் என்ன செய்யறார் அப்படின்னா, தண்டனையா என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய அரசவையினுடைய சீஃப் செக்ரட்டரியா நீங்க வரணும். என்ன வரணும்? சீஃப் செக்ரட்டரி. அப்படின்னா என்ன ஒரு தீர்ப்பு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு தலைமை செயலகத்தில் என்ன செய்ய, முதலமைச்சருக்கு கீழே என்ன செய்யறார் ஒருத்தர் இருப்பார். அவர் முதலமைச்சர் சொல்றத அவர் என்ன செய்வார், அவர் மூலியமா தான் சட்டம் பாஸ் ஆகும். அந்த ஒரு பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றார். அபூ ஹனீஃபா இமாம் எப்படிப்பட்டவங்க என்னைக்கு நம்ம விளங்கணும். இது போன்ற ஆட்சியாளருக்கு கீழே போய் நம்ம சிக்கணும் அப்படின்னா அவங்க சொல்றதுதான் கேட்கிற மாதிரி வந்துடும். அவன் ஒருத்தனை நல்லவனை அவனை தூக்கில போடுனா தூக்கில போட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல, எத்தனையோ நீதிபதிகள் பண்ற சேட்டையை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற எத்தனையோ தீர்ப்புகளை பார்க்கிறோம். மேலிடம் ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க தீர்ப்பா எழுத முடியும். அதை மீறி எழுதுனா அவங்க பொழப்பு என்ன செஞ்சிடும்,
அவங்க கதி முடிஞ்சு. அப்ப அந்த மாதிரி அபூ ஹனீஃபா இமாமுக்கு அந்த பொறுப்புல வரணும்னு சொல்லப்படுது. ஆனா அபூ ஹனீஃபா இமாம் சொல்றாங்க, எக்காரணத்தை கொண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க அரசாங்கத்தினுடைய காசி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நிக்கிறாங்க. அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த அரசர் சொல்லுகிறார், இந்த அபூ ஹனீஃபா என் அரசவையின் காசியாக ஆகவில்லை என்றால் அவரை கட்டி அடித்து சிறையில் அடித்து அடியுங்கள் என்கிறார். அப்படியானாலும் அபூ ஹனீஃபா இமாம் அசரல. ஏன்னா தெரியும், இந்த அரசருக்கு கீழே போனா அவங்க சொல்றபடிதான் தீர்ப்பு எழுதணும். அவர்கள் சொல்லியபடி தீர்ப்பு எழுதினால் நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணும்ன்றதுனால அவங்க போகல. ஒரு கட்டத்திலே சிறைச்சாலையில் அபூ ஹனீஃபா இமாம் அடைக்கப்பட்டு அடி அடி என்று அடிக்கிறார்கள். அடிச்ச அடியில அடிச்சவன் ஓஞ்சிட்டான். நேரா அரசர்கிட்ட வந்து சொல்றான், இவர் என்ன அடிச்சாலும் என்ன செய்ய மாட்டாரு, பொறுப்பு மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்றாங்க. வந்துட்டு சொல்றாரு, இன்னர் ரஜுல மையத்துன், மனுஷன் செத்துட்டான், அந்த அளவுக்கு அடிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னோனே ஒரு கட்டத்தில் அந்த அரசர் வெக்ஸ் ஆகி வெளியே விட்டுட்டாங்க அபூ ஹனீஃபா இமாம். அப்ப அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் இங்க கூஃபாவிலே இருந்தால் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க மக்காவுக்கு போயிடுறாங்க. நேராக இவங்க மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவிலே ஹதீஸ் பாடம் நடக்கிறார்கள், ஃபிக்ஹுடைய சட்டத்தை நடத்துகிறார்கள். அங்கிருப்பவர்களுக்கு இவர்கள் மார்க்க சட்டத்தை சொல்லுகிறார்கள். இது முதலாவது கஷ்டம். பாருங்க, நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒரு அரசாட்சியினுடைய காசியுடைய பொறுப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேர் காசி பொறுப்புக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர். ஏன்னா காசி பொறுப்பு வந்துட்டா நல்ல அரசாங்கத்தினுடைய நல்ல சலுகை கிடைக்கும் என்பதற்காக காசி பொறுப்புக்கு எத்தனையோ பேர் போட்டி போடுவதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஏன்னா போயிட்டு அந்த பொறுப்பு வந்துட்டா மாசம் மாசம் ஒரு வருமானம் வரும், இப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் காசி பொறுப்பு வந்து எவ்வளவு இருந்தாலும் கூட அதிலே போனால் நாம் மாற்றமா ஃபத்வா கொடுக்க வேண்டியன்றதுனால அவங்க உயிரே போனாலும் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அவங்க எந்த அளவுக்கு பிடிப்பாக இருந்திருப்பாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். அதற்கு அடுத்து கடைசியாக அவங்க வஃபாத் ஆகிற அந்த சூழ்நிலை, அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்ற ஆட்சியாளர் வர்றார். இவங்க மக்காவுக்கு போயிட்டாங்க. அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. இதே போன்று பிரச்சனை. என்ன பிரச்சனை, நீங்க காசி ஆகணும் அப்படின்னு பிரச்சனை. அப்பையும் அபூ ஹனீஃபா இமாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தொடர்ந்து சோதிக்கப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 110 கசையடி கொடுக்கப்படுகிறது அபூ ஹனீஃபா இமாமுக்கு. 110 கசையடி. எவ்வளவு கசையடி கொடுத்தாலும் நான் ஆட்சியாளருக்கு கீழே போய் நான் மார்க்க சட்டத்தை வளைத்து நெளித்து சொல்ல மாட்டேன் என்பதனுடைய விளைவு இறுதியாக ஒரு கருத்தின்படி விஷம் வைத்து கொல்லப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அபூ ஹனீஃபா இமாமுடைய முடிவு எப்படி ஏற்படுகிறது, விஷம் வைத்து கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தையே மக்பூலான ஒரு மிகப்பெரிய இமாமாக அல்லாஹ் அவரை அங்கீகரித்தான். அவங்களுடைய ஜனாசால அன்றைக்கு 50,000 பேர் கலந்துக்கிட்டாங்களாம். எத்தனாயிரம் பேர், அபூ ஹனீஃபா இமாமுடைய அந்த ஜனாசாவிலே 50,000 பேர் கலந்து கொண்டார்கள். அபூ ஹனீஃபா இமாம் மரணிப்பதற்கு முன்னதாக சொன்னார்களாம், என்னை ஒரு தூய்மையான இடத்திலே அடக்கம் செய்யுங்கள், எக்காரணத்தை கொண்டும் பிறருடைய அபகரிப்பால் உள்ள இடத்திலே என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு வஃபாத்தானாங்க. அவங்க அடக்கத்தில் 50,000 பேர் கலந்து கொண்டார் என்று வரலாற்றிலே வருகிறது. இங்கே சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அபூ ஹனீஃபா இமாம் மிகப்பெரிய இறைநேசராக, மிகப்பெரிய இந்த உம்மத்தினுடைய தந்தையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அபூ ஹனீஃபா இமாமை போன்று நாமும் என்ன செய்யணும், இபாதத்திலேயும் பிறரிடத்திலே கையேந்தி விடாத அளவிற்கு பேணுதலானவர்களாகவும் அதே நேரத்தில் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய சேவையாற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய இந்த ரமதானுடைய இஜ்திமாவினுடைய பொருட்டால், இந்த ரமதானுடைய இஜ்திமாவினுடைய இரவிலே நாம் கேட்டிருக்கிற இந்த அற்புதமான செய்தியினுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை தீனுடைய ஹிதுமத் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த ஒரு கண்திருஷ்டியும் இல்லாமல், எந்தவித மோசமான நிலைமை இல்லாமல் மிக சிறப்பான முறையில் இந்த இஜ்திமா தொடர்ந்து கியாமத் வரைக்கும் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதிலேயும் நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்துடன் சிஹத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹு தஆலா தந்து இன்னும் பல்வேறு லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குகிற தௌஃபீக்கையும் அவர்களோடு சேர்ந்து அந்த ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் நமக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.